க்ளீனிங் ஒர்க் ஓடுது. பீரோவில் இருக்க சாரீஸ்லாம் எடுத்து மடிக்கல, ரொம்ப நாளாச்சு. சரி மடிப்போன்னு சொல்லிட்டு எடுத்தேன். பாப்பாவை கடைக்கு அனுப்பி விட்டேன். மேடம் இருந்தாங்கன்னா வேலை பார்க்க விட மாட்டாங்க, அதனால் கடைக்கு அனுப்பி விட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இதுவே அதிகமாக தெரியுது சாரீஸ்லாம். சுடிதார் தனியாக எடுத்து மடித்து வச்சிட்டேன். சாரீ தான் பார்த்திங்கன்னா மலப்பாக இருக்குது. எல்லாம் ஒரு மாதிரி விழுகிற மாதிரி இருந்துச்சு. சரி விழுகிறதுக்கு முன்னாடி நம்மளே எடுத்து மடித்து வச்சுருவோம் சொல்லிட்டு எடுத்து மடித்தேன். ரொம்ப கஷ்டங்க. சாரீ டெய்லி கட்டணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு சாரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். டெய்லி கட்டணும்னு ஆசைப்படுவேன். பட் ஆனால் அதை நினைப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கட்டணும்லாம் தோணாது. எனக்கு சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு சாரீஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பட் ஆனால் எனக்கு இவ்வளோ சாரீன்றதே மலப்பாக இருக்குது. ஏன்னா மெயின்டைன் பண்ணணும்ல, அப்படியே மலப்பாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ எல்லா டைப் ஆஃப் சாரீ இருக்கும். ஆனால் எனக்கு பூனம் சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். பூனம் சாரீ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் மடித்து வைக்கணும். அது மட்டும் தான் மடிச்சிருக்கேன், இதெல்லாம் மடிக்கவே இல்லை. ஆக்சுவலி பூனம் டைப் கூட டக்கு டக்குன்னு மடிச்சிருவேன். இந்த பட்டு மாதிரி மாடலில் வருது பாருங்களேன், இந்த மாதிரி சாரீலாம் இதெல்லாம் மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இதெல்லாம் இப்படி ஒரு 4-5 தடவை கட்டியிருப்பேன், அவ்வளோதான். நிறைய சாரீஸ் இருக்குன்னு தான் சிலர் இதோடு வச்சுருப்பாங்க. 500-1000 சாரீஸ்லாம் வச்சுருப்பாங்க. சாரீக்கு லவ் க்ரேஸ் எப்போயுமே எல்லாருக்கும் இருக்கும். பட் ஆனால் அந்த க்ரேஸ்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். அது போக இத்தனை இருக்கே நம்ம யூஸ் பண்ணவே இல்லைன்ற ஒரு ஃபீல் வந்துடும் எனக்குலாம். எதுக்கு நம்ம இவ்வளோ வச்சுருக்கோம், இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கோமே, அதை யூஸ் பண்ண வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டு ஃபீல் வந்துடும். பட் ஆனால் எனக்கு அது அதிகமாக சேர்க்கவும் பிடிக்காது. நிறைய சாரீஸ் நிறைய டைம் கட்டியிருப்பேன். ஒரு சில சாரீஸ் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமாக கட்டியிருப்பேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் 9th படிக்கும்போது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, கேரளா சாரீ. அப்படியே இருக்குது. மெயின்டெனன்ஸில் அயர்ன் பண்ணலை. ஒரே ஒரு தடவை கட்டினேன், இப்போ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஒரு சாரீக்கும் நிறைய கதை இருக்குது. அந்த கதையோட தான் சாரீஸ் இருக்குது. கதை இல்லாமலாம் இல்லை. இது எங்கள் அக்கா ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்க என் கல்யாணத்தப்போ. அவங்க கிஃப்ட் பண்ணது. இந்த மாதிரி நிறைய கதை இருக்குது. மோஸ்ட்லி எனக்கு பூனம் போட்டுலாம் பிடிக்குமா, கல்யாண புதுசில் அம்மாட்டேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். இது அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இது சரவணா ஸ்டோரில் எடுத்தேன். இந்த மாதிரி மாடல்லாம் கொஞ்சம் க்ரேஸாக இருந்துச்சு, அப்போ அப்படி எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோடு சேர்ந்து ப்ளவுஸ் கலரும் சாரீ கலரும் கான்ட்ராஸ்ட்டாக வரும். அந்த மாடல் ஒரு டைமில் ஃபேமஸாக இருந்துச்சு. கல்யாணம் ஆன புதுசில் இதை எடுத்தேன். இங்கே பாருங்கள். இது எங்களோட பேட்ச் சாரீ. 2017 நாங்கள் காலேஜ் முடிச்சு வெளியே வரும்போது வாங்கின பேட்ச் சாரீ. கல்யாணத்தை பயன் பண்ணி கொண்டு வந்தது அப்படியே இருக்குது. இன்னும் நான் கட்டவே இல்லை. இது ஒரு மாதிரி வலுவலு சாரீ, இன்னும் கட்டலை, அப்படியே இருக்குது. காமெடி தான். இது பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியோட சாரீ. மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்.